ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த சீசன்ல இருக்கிற போட்டியாளர்களுக்கு என்னதான் டாஸ்க் கொடுத்தாலும் அவங்கள பொறுத்தவரை டாஸ்க்ல அவங்களோட கேரக்டர் பண்ணாம அவங்களோட ரியல் கேரக்டர்லயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் ஆசிரியா வர்ற கனியை பொறுத்தவரை தொடர்ந்து வன்மத்தை மட்டும்தான் கக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரே ஒரு டார்கெட் பார்வா தான் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஸ்கூல் டாஸ்கை பொறுத்தவரை செம ஃபன்னா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லா சீசன்லயும் பார்த்திருக்கோம். ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை கனி ஸ்டூடெண்ட்டை தூண்டி விட்டு பார்வுக்கு எதிராக பல வேலைகள் பண்றாங்க. கடந்த 2 நாட்களாவே நைட் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பாத்தீங்க அப்படின்னா பார்வு அப்படிங்கிற ஒரு நபரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்றாங்க. அது பிரின்சிபலா இருக்கிற பிரச்சனை இருந்தாலும் சரிதான், இல்லைன்னா ஆசிரியா இருக்கிற கனியா இருந்தாலும் சரிதான், இவங்க 2 பேருக்குமே பாரு மேல அப்படி என்ன வன்மம் அப்படிங்கிறது தெரியல. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த முதல் ப்ரோமோல ஒரு மொட்டக்கடுதாசியில பார்வதியை கேவலமா பேசியிருக்காங்க. இதை பத்தி தான் பார்வதி எல்லாருக்கிட்டையுமே கேள்வி கேட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த ப்ரோமோ பொறுத்தவரை பாரு அவங்க கையில ஒரு மொட்டக்கடுதாசி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொட்டக்கடுதாசியை எழுதினவங்க யாரா இருந்தாலும் சரிதான், அவங்க ஒரு கேவலமான ஆட்டிடியூடோட இவங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் இவ்வளவு கேவலமான லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல பிரச்சனை இருக்கட்டும், கனியா இருக்கட்டும், இதெல்லாம் டாஸ்க் தானே, அவங்க கேரக்டர்ல இருந்து எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மொட்டக்கடுதாசி எழுதினவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை சார் வேணா இந்த ஒரு லைனை வாசிக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைனை வாசிச்சு காட்டுறாங்க. அதாவது குட்டி வார்டனோட கையை காயப்படுத்தி அமித் கூட கண்டென்ட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக தான் கிச்சனுக்குள்ள அமித்தை பாரு கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்தில் எழுதியிருக்குது. இதை வாசிச்சதுக்கு அப்புறமா கூட பிரச்சனை இருக்கட்டும், இல்லைன்னா கனியா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் தானமா ஃபன்னுக்காக எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சமாதானம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை என்னதான் இருந்தாலும் இதுல அவங்களோட புத்தி தெரியுது. அடுத்தவங்களோட கேரக்டர் எப்படி இவ்வளவு இழிவா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வை அதை பெரிய பிரச்சனையா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அமித்த பொறுத்தவரை லெட்டராவது ஒரு தடவை தான் வந்துச்சு, நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே பாரு அமித்துக்கிட்டையும் கத்துறாங்க, சார் நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கங்க, நீங்க எதுக்காக அஃபண்ட் ஆறீங்க, உங்களை நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே பாரு தான் ஒரே ஒரு டார்கெட்டா இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்கள பொறுத்தவரை கொடுக்கிற கேரக்டர் பண்றதுக்கு ஒர்க் இல்லாம அலையறாங்க அப்படின்னு சொல்லலாம். கடந்த 3 வாரமாவே வீக்லி டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னா பார்வை பொறுத்தவரை அவங்களுக்கு கொடுக்கிற கேரக்டர்ல சம மாசம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாராலையும் ஏத்துக்கவே முடியல. எப்படிடா அவ மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா, சும்மா கத்திக்கிட்டு மட்டும் தானே இருந்தா, இப்போ அவளை பொறுத்தவரை கேரக்டர்ல சூப்பரா பண்றாளே அப்படிங்கிற ஒரு காண்ட்ல தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்குது. அதே நேரத்தில் வியானா அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் உள்ள இருக்காங்க பாருங்க, காஜி பிடிச்சு சுத்துற மாதிரி எஃப்ஜே பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. இவ்வளவு நாள் ஓவரா ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு கிரிஞ்சு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜே பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை அவங்களுக்கு பண்றதுக்கு கண்டென்ட் எதுவுமே கிடையாது. அதனால மாமா விக்ரமோட ஐடியா படி அவங்க எஃப்ஜே காதல் பண்ற மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடிதத்தையுமே வியானா தான் எழுதின மாதிரி தான் இந்த ப்ரோமோ கட்ல இருக்குது. அது மட்டும் இல்லாம வியானா தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது கணிக்கும் தெரிஞ்சுதான் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் இந்த ப்ரோமோல இருந்து தெரியுது. என்னதான் இருந்தாலும் பார்வை பொறுத்தவரை யார் எழுதியிருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் கிழிச்சு நட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கான எபிசோட்ல ஹைலைட்டாவே இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இந்த ஸ்கூல் டாஸ்க்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ல யார் சூப்பரா ப்ளே பண்ணியிருக்காங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.